கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சிருக்காங்க. மறைவை ஒட்டி பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு ஆதரவு கருத்துக்கள் எழுந்த நிலையில் தற்போது தேமுதிக அடுத்து என்னவாகுன்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்திருக்கு. குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட தேமுதிக மீண்டலும், கேப்டன் இருந்த மாதிரி மீண்டலுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மீண்டு எழுவேன் என்று அவர் சொல்லுவது ஒரு தனிப்பட்ட கருத்து, அவர் உரிமை, அவர் ஒரு நம்பிக்கை. ஆனால் அரசியல் அரங்கில் சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக, லட்சிய ரீதியாக ஒரு இயக்கம் இருந்தால்தான் அந்த இயக்கம் சாகாவர இயக்கமாக இருக்கும். தந்தை பெரியாருடைய இயக்கம் என்ற அளவு இருக்குது என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவிலேயே சனாதனத்தை, வர்ணாசிரமத்தை, வகுப்புவாதத்தை, மூட நம்பிக்கைகளை உடைத்தெறியக்கூடிய இயக்கமாக திராவிட இயக்கம், திராவிடர் கழகம் இருக்குது என்று சொன்னால், சித்தாந்த ரீதியாக அந்த இயக்கத்தை கட்டமைத்தார் தந்தை பெரியார். பொதுவுடைமை இயக்கம், வர்க்க போரை ஒழிப்பதற்காக பொதுவுடைமை இயக்கம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டது, தொடர்ச்சியாக இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக நிற்கிறது. இதெல்லாம் சித்தாந்த ரீதியாக இந்த இயக்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டு நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றைக்கு இயக்கங்கள் இருக்கிறது. அண்ணா அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்ட காரணத்தால் இன்றைக்கு 1967 பிடிச்ச ஆட்சியை இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் தான் திரும்ப திரும்ப ஆண்டு கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதி, சமத்துவம், ஆதிக்க இந்தியை எதிர்ப்பது, தமிழனுடைய பண்பாடு நாகரிகத்தை காப்பது, தமிழனுடைய இனத்தை காப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம். விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே பல்வேறு பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். நல்ல மனிதாபிமானி, சிறந்த ஒரு பண்பாளர், நண்பர்கள் வட்டாரத்தை பெருக்கியவர், பிறருடைய துன்பங்களை, துயரங்களை பார்த்து அதற்காக நின்றவர். இது ஒரு தனிப்பட்ட முறை. ஆனால் தேசிய முற்போக்கு அந்த அமைப்பு, திராவிடர் இயக்கம் சொல்லக்கூடிய அமைப்பை ஒரு கொள்கை சித்தாந்தால் கட்டப்படலை. அவர் ஒரு ரசிகர் மன்றம். அந்த ரசிகர் மன்றத்திற்கு பல்வேறு நற்பணிகளை அவர் ஆற்றினார். இயற்கையாகவே அவர் ஒரு குடைவள்ளல் தன்மையோடு செயல்பட்ட காரணத்தால் அவருக்கு பின்னால் ஒரு ரசிகர் மன்றம் வந்து அந்த ரசிகர் மன்றத்தை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றினார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கு எதிராக ஒரு 7% மக்கள் வாக்களிப்பாங்க. 7% மக்கள் எப்பயுமே வாக்களிப்பான், எனக்கு திமுக பிடிக்கும், அதிமுக பிடிக்கான்னு. இவருடைய ரசிகர் மன்றம் 3%. அதனால் 10% வாக்குகள் அவருக்கு கிடைச்சது. இதுதான் அந்த இயக்கத்தினுடைய நிலவரம். ஒரு முறை காங்கிரஸ்காரர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு சட்டமன்றத்தில் முதல்வராக இருந்தார்கள். நாங்கள் எப்படியும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம், காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அப்போ அம்மா கேட்டாங்க, காமராஜர் அவர் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவர் ஆட்சியை கொண்டு வரக்கு அவரால் முடியவில்லை, கால சுழற்சி அப்படி மாற்றி விட்டது. அவர் இறந்ததற்கு பின்னால் உங்களால் எப்படி அவர் ஆட்சியை கொண்டு வர முடியல, நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்டாங்க. அது மாதிரி அவர் விஜயகாந்த் இருக்கின்ற காலத்திலேயே இந்த இயக்கம் கொள்கை ரீதியாக கட்டமைக்கப்படாத காரணத்தால், சமூக நீதிக்காக போராடாத இயக்கமாக இருக்கிற காரணத்தால் விஜயகாந்த் கேப்டன் பிரபாகரன் என்று பிரபாகரன் மீது பாசமாக இருந்தார், தமிழீழ பிரச்சனையிலே பாசமாக இருந்தார், கலைஞர் மீது பாசமாக இருந்தார். இதெல்லாம் வேறு. ஆனால் இயக்கம் என்கின்ற பொழுது அந்த இயக்கத்திற்கு ஒரு கொள்கை அடையாளம் வேண்டும், ஒரு லட்சியம் வேண்டும், முன்னெடுப்பு வேண்டும். கொள்கை லட்சியம் முன்னெடுப்பு இல்லாத ஒரு சினிமா ரசிகர் மன்றத்தை திமுக அதிமுகவுக்கு பிடிக்காத 7% வாக்காளர்களை கையில் வைத்து அவர் அரசியல் பயணத்தை தொடங்கினார். அது காலப்போக்கில் 2006 அவர் வெற்றி பெற்றார். தனிப்பட்ட முறையில் சுயேட்சையாக வெற்றி பெற்றார். இப்போ நீங்கள் அப்படி பார்த்தா அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, எடப்பாடி முதலமைச்சர், ஆண்ட கட்சி திமுக, ஆர்கே நகரில் டிடிவி தினகரை வெற்றி பெற்றார். அதுக்கு முன்னாடி வட முடிச்சா, கோவில்பேட்டில் முடிச்சா.
அது ஒரு விபத்து மாதிரி நடந்தது. ஆனால் 2006 2009 நாடாளுமன்ற தேர்தல், 2003 அதிமுக கூட்டணி இதில் வாங்கினதை அதுக்கு பின்னாடி அவங்களால வாங்க முடிஞ்சா? 1.5%, 1/2% கூட குறைவாயிருச்சு விஜயகாந்த் இருக்கிற காலத்திலேயே. இப்போ அவங்க மனைவி அரசியலுக்கு வர்றாங்கன்றது யார் வேணாலும் வரலாம், பெண்கள் தாராளமாக வரலாம். புரட்சி தலைவி அம்மாவோட நான் அவங்க மாதிரி வரேன்னு சொல்கிறது அவங்க விருப்பம், அவங்க ஆசை. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்தியா முழுவதும் மோடியின் அலை சுனாமி போன்று அடித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே சொன்னார், மோடியா லேடியா, மோடி அலை தமிழகத்தில் நிறுத்தப்படும், 40 தொகுதி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். இந்தியாவில் மிகப்பெரிய கட்சியாக அதிமுகவை இந்தியாவில் 3வது மிகப்பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்திலே உருவாக்கி காட்டினார். டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு சென்றார். மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது தேசிய கவுன்சில் கூட்டத்தில் அமர்ந்தார். தமிழகத்துடைய பிரச்சனையில் நான் பேச வேண்டும் என்று சொன்னார். உங்களுக்கு கால அவகாசம் குறைவாக தான் கொடுக்க முடியும்னு சொன்ன நேரத்தில் நான் இந்த தேசிய கவுன்சில் கூட்டத்திலிருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிய தலைவி. அது மட்டுமல்ல, கவர்னர் சென்னா ரெட்டி இப்போ இருக்க கவர்னர் ஆட்டம் போட்டார், திண்டிவனத்தை தாண்ட முடியல. டிஎன் சேஷன், சுப்பிரமணிய சாமி, அவங்களாம் ஆளுமை திறமை, அவங்களாம் காலில் விழு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஆற்றல் என்பது வேறு. நெய்வேலி நிலக்கரி தொகுப்பை நாங்கள் தனியாருக்கு தாரை வார்க்க போகிறோம் பங்குத்தொகை என்று ஒன்றிய அரசு சொன்ன நேரத்திலே நான் தமிழக அரசு நெய்வேலியில் நிலக்கரி பங்குத்தொகையை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒன்றிய அரசுக்கு சமட்டடி கொடுத்தார். சில்லறை வணிகத்திலே அந்நிய முதலீடு இங்கே அனுமதிக்க முடியாது என்று சொன்னார். கேட் எண்ணெய் எரிவாயு குழாய் இங்கே பதிக்கக்கூடாது என்று சொன்னார். காவேரி பிரச்சனையிலே கெஜெட்டிலே உத்தரவு வாங்கி கொடுத்தார். முல்லை பெரியார் பிரச்சனையிலே 142 அடி ஏற்றுவதற்கு உரிமை வாங்கி கொடுத்தார். கச்சத்தீவை மீட்பேன் என்று சொன்னார். 3 தமிழர்களுக்கு தூக்கு அறிவிக்கப்பட்ட தமிழர்களை சட்டமன்றத்தை கூட்டி நிறுத்தி காட்டினார். யுத்த குற்றவாளி ராஜபக்சேவை உலக யுத்த குற்றவாளி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். சிங்களர்கள் இங்கே கிரிக்கெட் விளையாட விடக்கூடாது, தடை விதிக்க என்று சொன்னார். வால்மார்ட் வாளை அறுத்து விடுவேன் என்று சொன்னார். ஒன்றிய அரசுடைய அத்தனை திட்டங்களையும் எதிர்த்தார். அவரோட நீங்கள் ஒப்பிட முடியுமா? எம்ஜிஆர் அவர்களும் ஒரு நடிகராக இருந்தாங்க, விஜயகாந்த் அவர்களும் நடிகராக இருந்தாங்க. அவர்களுக்கு பின்பாக ஒரு ஜெயலலிதா வந்த மாதிரி பிரேமலதா அவர்கள் வர வாய்ப்பு இருக்குல்ல? அதிமுகவே அவர் அண்ணாவினுடைய கட்சியாக வச்சார். அண்ணா படத்தை கொடியில் போட்டார். அண்ணாவுடைய பெயரை கட்சிக்கு வைத்தார். படங்களில் அண்ணா படத்தை காமித்தார். படங்களில் அண்ணா பெயரை சொன்னார். என் கொள்கை அண்ணா இசம் என்று சொன்னார். அண்ணாவின் கொள்கைகளை பரப்பினார். பெரியாரின் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டார். பெரியாரின் எழுத்துக்களுக்கு எழுத்து வடிவம் கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். சமூக சீர்திருத்த இயக்கங்களிலே பங்கு பெற்றார். திராவிட முன்னேற்ற கழக மேடைகளிலே மாநாடுகளிலே சந்திரோதய நாடகத்தில் நடித்து காட்டினார். அண்ணா அவர்கள் சொன்னார்கள், என் தம்பி எம்ஜிஆர் அவர்கள் முகத்தை காட்டினால் போதும் எனக்கு வாக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு திராவிட இயக்கத்திலே பயணித்தார் புரட்சி தலைவர். விஜயகாந்த் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பிறருக்கு உதவி செய்தவர், நல்ல மனிதர். அவருக்காக 3% பேர் ரசிகர் மன்றம். நான் சொன்ன கணக்கு இருக்கா இல்லையா? 2006 வாங்கின வாக்கு 2009 நாடாளுமன்றத்தில், 2003 அம்மா கூட சேர்ந்த வாக்கு பின்னாடி, அப்புறம் அதுக்கு முன்னாடி இப்போ குறைஞ்சிட்டு போச்சு. அதே தொகுதியில் விஜயகாந்த் வெற்றி பெற்ற தொகுதியில் பிரேமலதா தோத்துட்டாங்க. நீங்கள் வெற்றி பெற்றிருக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய நேரத்திலே 1973 நாடாளுமன்றத்துக்கு இடைத்தேர்தல் கூடலூர் ராஜாங்கம் பெரியகுள நாடாளுமன்ற உறுப்பினர் இறந்தார். அன்றைக்குத்தான் ரெட்டலையே முத உருவாக்கப்படுகிறது. மாயத்தவர் நிற்கிறார், வெற்றி பெறுகிறார். அதுதான் மக்கள் சக்தி, மக்கள் தலைவர், புரட்சி தலைவர். கோயம்புத்தூரில் இடைத்தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் அரங்கநாயகத்தை நிறுத்தி வெற்றி பெற்றார்.
77 சட்டமன்றத்தில் வெற்றி. தொடர்ந்து அதற்கு பின்னாடி புரட்சி தலைவர் அம்மா கட்சி 2ஆக உடைக்கப்பட்டது. சேவல் சின்ன இரட்டை புறா அம்மா அவர்கள் போடி நாயக்கில் வெற்றி பெற்றார். நீங்கள் பிரேமலதா வெற்றி பெற்றுடுங்கள. அதனால் நீங்கள் விஜயகாந்த் கட்சி அவருக்கு அவர் தனிப்பட்ட அவருடைய ரசிகர்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்று இவங்க தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் விஜயகாந்துடைய மனைவி, அவ்வளோதான். நீங்கள் கொள்கை சித்தாந்தமாக இந்த மண்ணுக்கேற்ற சித்தாந்தத்தை பேசுனா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், வெற்றி பெறலாம். இந்த மண்ணின் சித்தாந்தத்தை நீங்கள் பேசலை. நீங்கள் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி அமைச்சது தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே மோடி எங்கள் டாடின்னு சொன்னனால தான். பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் மக்கள் நல கூட்டணி இருந்தால் அன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கோம். மக்கள் நல கூட்டணிக்கு பிஜேபி பின்னாடி இந்த இயக்கிய எதுனாக மக்கள் கருதுறாங்க. அதனால் இன்றைக்கு நீங்கள் பாஜக ஆதரவு நிலை எடுக்கிறனால நீங்கள் ஏற்கனவே தேய்பிரையாக இருக்க அந்த கட்சி விஜயகாந்துக்காக தான் அந்த கட்சி, விஜயகாந்த் ரசிகர்கள் பண்ணுற அந்த கட்சி. அதில் கொள்கை இல்லை, ஒரு லட்சியத்தில் கட்டமைக்கப்படலை. இப்போ நீங்கள் எதிர்காலத்தில் நிற்கணும், விஜயகாந்துடைய பெயரையும் புகழையும் நிலைநிறுத்தணும்னு சொன்னால் விஜயகாந்த் மாதிரி வீரமாக வெளியே வந்து நாங்கள் புரட்சித்திலே அம்மா மாதிரி மோடி இந்த மண்ணுக்கு எதிரானவர், பாசிச பாஜக அந்த மண்ணுக்கு எதிரானது, எங்களின் கல்வி உரிமைக்கு எதிரானது, எங்களில் வேலைவாய்ப்பு உரிமைக்கு எதிரானது, எங்கள் மக்களுக்கு எதிரானது, எங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது, எங்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு எதிரானது, ஒட்டுமொத்த தமிழ் மொழிக்கு எதிரானது, எங்கள் தமிழனுக்கு எதிரானது. ஆகவே இதை எதிர்ப்பதுதான் எங்கள் நிலைப்பாடு என்று சொன்னால் அரசியல் களத்தில் நிற்கலாம். இந்த மண்ணுக்கேற்ற விவசாயம் பண்ணணும். எப்பயுமே ஒரு மண்ணுக்கேற்ற விவசாயம் பண்ணாதான் விவசாயம் வளரும். இந்த மண் திராவிட மண், இது பெரியார் மண், இது அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட மண், இங்கே மத நல்லிணக்கத்தை பேணுகின்ற மண், சாதி சமயமற்ற சமுதாயத்தை படைப்பதற்காக மண். இங்கே பாசிச பாஜக என்ன சொல்றான், அனைத்து ஜாதியிலும் அர்ச்சனாகக்கூடாது, நீ கோயிலுக்குள் வரக்கூடாதவன், உன்னை பார்த்தாலே தீட்டு, உன்னை தொட்டாலே தீட்டு, நீ படிக்கக்கூடாதவன், சனாதனம் என்றால் இதுதான் சனாதனம், இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொள்வன் எங்களோடு வா என்று சொல்லுகிறார். மக்கள் பிரச்சனைக்காக போடப்பட்ட அத்தனை தீர்மானங்களையும் கவர்னர் வந்து கீழே போட்டு உட்காந்துட்டார். நேற்று போய் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு, சுமூகமாக பேசியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்காக விஜயகாந்த் கட்சி குரல் கொடுக்குதுருக்கா? கவர்னருடைய நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் மன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கவர்னர் தனியாக எங்கேயாவது ஒரு கவுன்சிலருக்கு வந்துட முடியுமா? வெற்றி பெற முடியுமா? இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூக மக்கள் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக தேர்வு பண்ணியிருக்காங்க. மந்திரி சபையுடைய வழிகாட்டியின் அடிப்படையில் தான் கவர்னர் செயல்பட வேண்டும். இதை பிரேமலதா பேசணும்ல, பேசலை. ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தொழிலாளர் விரோத சட்டங்கள் கொண்டு வர்றான், மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வர்றான், நீட் விரோத சட்டம் கொண்டு வர்றான், எங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான், எங்களை டாக்டருக்கு படிக்கக்கூடாதுன்றான், நீட்டு கொண்டு வர்றான், கீட் கொண்டு வர்றான். அப்போ இதுகெல்லாம் எதிர்த்து கொடுக்காத ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் எப்படி சமூகத்தில் நிற்க முடியும்? தொழிலாளர் பறிப்பு விரோத சட்டம் கொண்டு வர்றான், முதலாளித்துவமான அம்பானி அதானிக்கான அரசாக இந்த அரசு இருக்கிறது. லண்டன் பத்திரிகை வெளியிடக்கூடிய செய்தியை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியல. நாடாளுமன்றத்துக்குள்ளேயே ஜனநாயகத்துடைய இதயம் சொல்லக்கூடிய நாடாளுமன்றத்துக்குள்ளேயே குப்பையில் கொண்டு போய் எறிகிறா. அது சொந்தமாக விவாதம் பண்ணணும்னு சொல்கிறோம். எதிர்க்கட்சி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீக்கிறாங்க. இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் அப்படின்னு பேசியிருக்கணும். என்னாரா பொதுச்செயலாளர் ஆகிட்டீங்கல்ல, விஜயகாந்த் கட்சிக்கு நீங்கள் பொதுச்செயலாளரை மக்கள் பிரச்சனைக்காக எதற்கு குரல் கொடுத்துருக்கீங்க? கொடுக்கணும். கொடுத்தால் இந்த மண்ணுக்கேற்ற மக்களுக்கேற்ற குரலை கொடுத்தால் நீங்களும் களத்தில் விளையாடலாம், அரசியல் களத்தில் நிற்கலாம். அதனால் யார் வேணால் அரசியல் கொள்ளலாம். ஜனநாயக நாட்டில் வரணும். விஜயகாந்த் மனைவி வர வேண்டும் என்று என்னுடைய கருத்து. புரட்சித்திலே அம்மா மாதிரி வருவேன்னு சொன்னால் வார்த்தையில் சொன்னாலும் மட்டும் நிற்காது. அவங்க அத்தனை சோதனையிலும் தாண்டி சாதனை படைத்த தலைவியாக புரட்சித்திலே அம்மா இருந்தாங்க. அது மாதிரி வரணும். நீங்கள் வெறும் ரசிகர் மன்றத்தை அவர் இருந்தால் சரி, விஜயகாந்த் இருந்தால் சரி, அவர் நாள் உதவி பெற்றவர்கள், அவருடைய நடிப்பை ரசித்தவர்கள். அதுக்கு நீங்கள் யார்?
நீங்கள் வரணும்டா இந்த மண்ணுக்கு எதிரி யார்? 10 ஆண்டு காலம் நாட்டை ஆண்டு குட்டிச்சோறு ஆகிட்டு இருக்கிறான். மணிப்பூரில் 2 பெண்ணுங்களை பட்டப்பால் நிர்வாணமாக கொண்டு போகிறான், கற்பழிக்கிறான், கூட்டு பாலியல் பண்ணுறான். கடவுளின் பேரால் அரசியல் செய்கிறான். கடவுளின் பேரால் ராமருக்கு மட்டும் கோயில் கட்டினா போட்டும் போதுமா? வேலையில்லா திண்டாட்டம், பசி, பட்டினி, இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் பெரிய இருக்கு. ஊட்டச்சத்து இல்லாமல் எத்தனை கர்ப்பிணி பெண்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில். இதுகளுக்காக நீங்கள் பேசணும்ல. என்றைக்கு விஜயகாந்துடைய நிலைப்பாடு, அந்த கட்சியுடைய நிலைப்பாடு மக்களுக்காக நீங்கள் பேசியிருக்கீங்க. 10 ஆண்டு காலம் அந்த நாட்டை ஆண்டிருக்கார் மோடி. 10 ஆண்டு காலம் தொழிலாளர் விரோத சட்டங்களை கொண்டு வர்றாங்க. விவசாயிகள் போராடினாங்க, டெல்லியில் பேசுனீங்களா? ஓராண்டு காலம் விவசாயிகள் போராடினாங்க, 500க்கும் மேற்பட்டோர் இறந்தாங்க. கொடும் வெயிலும் மழையிலும் பனியிலும் டெல்லியில் போராடினாங்க. விளையாட்டு வீராங்கனை போராடினாங்க. இப்போ அவருக்கு ஒரு நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர் பாலியல் தொந்தரவு. நீங்கள் பெண்ணை அரசியலுக்கு வர நினைக்கிறீங்களா? முற்போக்க வரணும்னு நினைக்கிறீங்கள? அதற்கு பேசியிருக்கணும்ல. பொருளாளராக இருந்தீங்கல்ல. அதனால் இங்கே மிகப்பெரிய சித்தாந்த போர் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, தேமுதிகவில் திராவிடன்ற ஒரு சித்தாந்தம் இருக்குங்க சார். திராவிடன்ற வார்த்தை மட்டும் ஒரு இயக்கத்தின் அடையாளம் அல்ல. திராவிடர் என்று சொன்னால் நீங்கள் ஏன் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்த்து பேசுனதை நீங்கள் எதிர்த்து அறிக்கை கொடுக்குறீங்க? திராவிடர் வார்த்தைக்கும் சனாதனத்துக்கு என்ன முரண்பாடு உங்களுக்கு தெரியுமா? படிங்க, தெரிங்க, தெரிவிங்க, கற்றுக்கொள்ளுங்கள், அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள், கொள்கையை கற்றுக்கொள்ளுங்கள். லட்சிய பீடமாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை கொண்டு வாங்க, வரவேற்கிறோம். நீங்கள் அதை விட்டுட்டு அம்மா மாதிரி வருவேன் திராவிடர் வச்சுக்கிட்டு இந்திய எதிர்ப்பு உங்கள் நிலைமை என்ன? தமிழ் மொழி பிரச்சனை உங்கள் நிலைமை என்ன? நீட்டு தேர்வில் உங்கள் நிலைமை என்ன? கீட்டு தேர்வில் உங்கள் நிலைமை என்ன? நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குளிதோண்டி பதைக்கிறாரு மோடி, உங்கள் பதில் என்ன? அதானி அம்பானி விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் பேசவே கூடாதுன்னு சொல்கிறாலே உங்கள் நிலை என்ன? வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட்? பார்லிமெண்ட் டெமோக்ராட்டிக்ஸ், பாராளுமன்றத்துடைய ஜனநாயகத்துடைய தன்மை நாளுக்கு நாள் குளிதோண்டி புதைக்கப்படுது. இதெல்லாம் உங்களுடைய வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லணும்ல. வெறுமனே வந்து திமுகவை தாக்கி பேசுறது, அண்ணா திமுகவை தாக்கி பேசுறது. நான் ஒரு நாளைக்கு தேமுதிக 2 பேரும் ஒரே நேரத்தில் 2 கதவையும் தட்டினாங்க. கடந்த காலத்தில் விஜயகாந்த் நல்லா இருக்கும்போது கலைஞர்கிட்டையும் பேசினாங்க, அம்மாட்டையும் பேசினாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் என்ன காரணம்? நீங்கள் லஞ்ச லாப வெற்றி விட்டு சமுதாயத்தை படைப்போம்னு சொல்லும்போது 2006 ரிசீவ் வந்ததில் வெற்றி பெறீங்க. உங்கள் கணவர் 2 முறை வெற்றி பெற்ற தொழிலை உங்களால் வெற்றி பெற முடியலையே. அப்போ உங்களுக்கு செல்வாக்கு இல்லைல்ல. மக்கள் செல்வாக்கு வேணும்ல. உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் உங்கள் கணவர் அதே ரிசீவ் வந்ததில் எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வர்றாரு. நீங்கள் ஏன் கூட்டணி வச்சு வர முடியல? எடப்பாடி ஊழல் நீங்கள் எப்படி பேச முடியும்? மக்களோட மோடி அரசு நீ எதிர்த்து பேசாமல் எப்படி திமுக தான் இந்தியாவில் இன்னைக்கு சித்தாந்தையா RS சித்தாந்தத்தை, பாஜகவுடைய கருப்பு சட்டங்களை, பாஜகவுடைய நாடாளுமன்ற விரோத சட்டங்களை, மக்கள் விரோத சட்டங்களை, குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக. பேசுனீங்களா? போராடினீங்களா? விவசாயிகளுக்காக போராடுறீங்களா? மாணவர்களுக்காக போராடுறீங்களா? பாபர் மசூதி இடிப்பப்ப என்ன செஞ்சீங்க? அப்போ இந்த கேள்விகளாக இருக்குது. இதெல்லாம் இதனுடைய பின்னணியில் தான் இனிமே கவர்ச்சி அரசியல் எடுபடாது. புரட்சி தலைவர் புரட்சி அம்மா காலத்தோடு முடிஞ்சு. இனிமே கவர்ச்சி அரசியல், நடிகர் அரசியல் எடுபடாது, முடிந்து விட்டது. அதனால் இப்போ கொள்கை ரீதியாக கட்டமைக்கப்படக்கூடிய இயக்கம்தான் எதிர்காலத்தில் நிற்கும். கருத்து நீங்கள் வரிசையாக அடிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் நிறையா கருத்து சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற கருத்துலேருந்து ஒன்று பார்க்க முடியுது, பாஜகவில் அவங்க இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பிரேமலதா அவங்க தம்பிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தா போகிறது, அதான் அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. அவங்களுக்கு நான் சொன்ன கொள்கை சித்தாந்தம், மணிப்பூர், பாபர் மசூதி இடிப்பு, குடியுரிமை திருத்த சட்டம், சமஸ்கிருத எதிர்ப்பு, அனைத்து ஜாதியில் அர்ச்சராகிறது, சமூக நீதி, 69% இடஒதுக்கீடு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தெரிய வேண்டிய நியாயம் இல்லை. அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபை யாராவது கொடுத்தா போகலான்னு பேசுகிறாங்க. அதான் விஜயகாந்த் காலத்தில் அப்படி ஒரு நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. கலைஞர் கூட பாலில் நலிவு விழுந்ததுன்னு சொன்னார். அப்போ அவங்க கேட்ட தொகுதியே ஒரு துணை முதலமைச்சர் வேணும், சென்னை மேயர் வேணும், 100 MLA சீட் வேணும் கேட்டுட்டு அப்புறம் இங்கே போனாங்க, அம்மாட்ட பேசுனாங்க.
நம்ம சின்னம்மா சசிகலா தான் பேசிட்டு போனாங்க. சரியா? அதனால் இந்த நிலைப்பாடு எடுத்தால் நீங்கள் அரசியல், அதனால தான் உங்களை விட்டுட்டு எல்லாம் ஓடுறதுக்கான சித்தாந்த ரீதியாக இருக்கிறவன் ஓட மாட்டான். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி 2 முறை கலைத்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற யாருமே ஓடலை. இன்றைக்கி 1-2 பேர் போனவன் திரும்பி திமுகவுக்கு வந்துட்டான். பாஜகவுக்கு போன விவரம் இல்லாமல் போனவன், அவன் கொள்கை ரீதியில் போனவன் திரும்பி வந்துட்டான். அண்ணா திமுகவில் மைத்திரியம் போனார், பாஜக வந்தார், திரும்ப இடத்துக்கு போயிட்டார். அவ்வளோதான். திராவிட இயக்கத்தை உணர்ந்தவன், பெரியாரை அறிந்தவன், சமூக நீதி அறிந்தவன், இந்த மண்ணின் போராட்டத்தில் இருந்து எங்கேயும் போக மாட்டான். நீங்கள் பதவிக்காக அலைகிறீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் பாஜக இணைகிறீங்கன்னு கேட்டாங்களாங்க, அவங்களுக்கு வேறு வழி இல்லை. பாஜகவில் ஒரு சீட்டுக்காக அவங்க போய் நிற்க வேண்டிய சூழலில் இருக்காங்க. விஜயகாந்த் ரசிகர்கள், அவருடைய உண்மையான தொண்டர்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டிய நேரம் இது. தமிழ்நாட்டில் ஆரிய திராவிட போர் நடந்துக்கிட்டு இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆரிய திராவிட போரின் இறுதி உச்சம் நான் கருதுகிறேன், இறுதி போராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போரில் உண்மையான விஜயகாந்த் ரசிகர்கள், உண்மையான விஜயகாந்தின் தொண்டர்கள், விஜயகாந்த் போன்று வீரமான தொண்டர்கள் திராவிட இயக்கத்தை நோக்கி வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம்.